நான் ட்ரிம்மரே எனக்கு பிடிக்கல. மூஞ்சிக்கிட்ட கொண்டு வரத கடிச்சு வச்சிட போறேன். டேய் நீயா நானும் பாத்துருவோம் வா இன்னைக்கு. தண்ணி பிடிக்கலன்னா மூஞ்சிக்குள்ள தண்ணியை கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். வணக்கம் நண்பர்களே, இவங்க பேரு தான் வந்து ஒயிட் அப்படிங்கிற பொமேரியன். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஹெவி நாட்ஸ் அண்ட் டிக்ஸோட வந்திருந்தாங்க நம்மளோட இடத்துக்கு. இவங்க பெட் பேரண்ட்ஸ் கேட்டுக்கிட்டதுனால நம்ம ஃபுல் ஜீரோ ட்ரிம் பண்ண போறோம். எடுத்தோடனே ட்ரிம்மர் சவுண்ட் கேட்டோடனே இங்கிட்ட அங்கிட்ட தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அன்கண்ட்ரோலபிள், டோட்டலி அன்கண்ட்ரோலபிள். கடிக்கிறது, இந்த மாதிரி பல்ல காட்டுறது, இந்த மாதிரி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா இவங்க வந்து சின்ன வயசு கிடையாது, இவங்க வந்து கிட்டத்தட்ட 3 years ஓல்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்க பப்பீஸ் எல்லாம், டாக்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது புது அனுபவமா இருக்கும். என்ன ஏதுன்னே தெரியாது. கடிக்க வருவாங்க, ட்ரிம்மரை தான் கடிக்க வருவாங்க. ஸோ அது என்னன்னு புரிய வைக்கிறதுக்குள்ளேயே நமக்கு டைம் சரியா இருக்கும். ஸோ நல்ல அது ஓரளவுக்கு காம் பண்ண பிறகு கூட சில விஷயங்கள், அதாவது சில தலை கிட்டக்க அந்த தலை பக்கத்துல கொண்டு போறப்ப தான் இந்த மாதிரி சில டெம்பர்மெண்ட் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இவங்கள சரி பண்ண முடியும். நீங்க நினைக்கலாம் ப்ரோ, உடனே நீங்க வந்து கயர் எதையாவது இது மசில் ஏதாவது போட்டு இவங்களை கட்டி போட்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது அப்படின்னு கேட்பீங்க. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மசில் போட்டு பழகாத டாக்ஸ் வந்து மசில ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அன்கண்ட்ரோலபிள் ஆயிடுவாங்க. இங்கிட்ட அங்கிட்ட இந்த மூஞ்ச போட்டு தேய்க்கிறது, அதை எப்படியாவது பிரிச்சு எடுத்துடணுங்கிற மாதிரி கையை உள்ள கொண்டு வந்து கடிக்க வர்றது. ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளால க்ரூமிங் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலையை நம்மளே உருவாக்குற மாதிரி ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவு அந்த டேபிள்ல ஏற்றி அந்த ட்ரிம்மரை பக்கத்துல வச்சுக்கிட்டே வந்து அவங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா பேம்பர் பண்ணி புரிய வைக்கணும். இப்ப பாருங்களேன், கால் கடியில எல்லாம் போக ஆரம்பிச்சு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை, நம்ம தைரியமா இருந்தாலே அவங்க வந்து நீட்டா எடுத்துருவாங்கன்னு ஒரு புரிய வைக்கிற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் பண்றது. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண தெரியாம இது போடுவாங்க, அனஸ்தீசியா போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க டாகுக்கு நீங்களே புரிய வைக்கலாம். அண்ட் நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி பட்டல இருந்து சாரு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாரு. தண்ணி சுத்தமா பிடிக்கல. பட் கொஞ்சம் கொஞ்சமா அதையும் பேப்பர் பண்ணி ஒரு வழியா அவரையும் குளிக்க வச்சாச்சு. நல்லா தேய்ச்சி கழுவ ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா பாருங்க, கையை கால தூக்கிட்டு வருவாரு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷனேட் ஆக ஆரம்பிச்சாரு. நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரையர் போட்டாச்சு. அவரை நீட்டா கொண்டு வந்தாச்சு. டிக்ஸ் நிறைய இருக்கிறதுனால எடுக்காதீங்க, எக்காரணத்தை கொண்டு டிக்ஸ் எடுக்க வேண்டாம். டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க, அவங்க வந்து அதுக்கான மெடிசின்ஸ் கொடுப்பாங்கன்னு அவங்க பெட் பேரண்ட்ஸ்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அவங்களும் உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ப்ளோ ட்ரையர் போடும்போது கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, அவரை சூப்பரா நீட் ஆகியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் கைஸ்.